இன்று நான் உங்களோடு பேசப்போவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றின் அடித்தளத்தையே அதிர வைக்கும் ஒரு விஷயத்தை பற்றித்தான். வாஷிங்டன் டிசியின் மையத்தில் நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அங்கே ஒரு சக்தி வாய்ந்த அமெரிக்க ஆணையம் உலகம் இந்தியாவை என்றென்றும் பார்க்கும் பார்வையையே மாற்றக்கூடிய ஒரு வெடிகுண்டு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நான் பேசுவது ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மத சுதந்திர ஆணையத்தை பற்றி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் அல்லது சுருக்கமாக USCIRF. அவர்கள் வெளியிட்ட 2026 ஆண்டுக்கான வருடாந்திர அறிக்கை தான் அது. 2026 ஆண்டின் மார்ச் மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆவணம் இந்தியாவை மீண்டும் ஒரு முறை குறிப்பிட்ட கவலைக்குரிய நாடு என்று பட்டியலிட்டுள்ளது. ஆங்கிலத்தில் அதை கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன், அதாவது CPC என்பார்கள். இது தொடர்ந்து 7வது ஆண்டாகும். ஆனால் இந்த முறை இன்னும் கொஞ்சம் முன்னே போயிருக்கிறது. இந்த அறிக்கை வெறும் விமர்சனத்தோடு நிற்கவில்லை, அது நடவடிக்கைக்கு அழைப்பு விடுகிறது. குறிப்பாக 2 முக்கிய நிறுவனங்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. அதாவது சொத்து முடக்கம் மற்றும் அமெரிக்க நுழைவு தடை போன்றவை. அந்த 2 நிறுவனங்கள் யாவை? ஒன்று, இந்து தேசியவாதத்தின் சித்தாந்த முதுகெலும்பான ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம், அதாவது ராஷ்டிரியா ஸ்வயம் சேவக் சங் RSS. மற்றொன்று, இந்தியாவின் வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், சுருக்கமாக ROP. இது ஏதோ ஓரங்கட்டப்பட்ட கருத்தல்ல. USCIRF என்பது ஒரு கட்சி சார்பற்ற கூட்டாட்சி ஆணையம். உலகெங்கிலும் உள்ள மத சுதந்திரம் குறித்து அமெரிக்க அரசுக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பு இது. அவர்களுடைய 2026 ஆண்டு அறிக்கை 2025 ஆண்டில் நடந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. அது இந்தியாவின் மத சுதந்திர நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக விவரிக்கிறது. சிறுபான்மை சமூகங்களையும் அவர்களின் வழிபாட்டு தலங்களையும் குறிவைக்கும் சட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதாக அது கூறுகிறது. உங்களுக்காக ஒரு படத்தை வரைந்து காட்டுகிறேன். 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இந்தியா, காந்தியின் அகிம்சைக்கும் நேருவின் மதச்சார்பற்ற தொலைநோக்கு பார்வைக்கும் பிறப்பிடமான இந்த நாடு இப்போது மத சுதந்திரத்தின் மீதான முறையான, தொடர்ச்சியான மற்றும் கொடூரமான மீறல்களை அனுமதிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அறிக்கை மதமாற்றம் குறித்த புதிய அல்லது வலுப்படுத்தப்பட்ட மாநில அளவிலான சட்டங்களை எடுத்துக்காட்டுகிறது. இவை பெரும்பாலும் மதமாற்ற தடை சட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை கடுமையான தண்டனைகளையும் விரிவான வரையறைகளையும் கொண்டுள்ளன. பாஜக ஆளும் மாநிலங்களில் அமல்படுத்தப்படும் இந்த சட்டங்கள் மக்கள் தங்கள் மதத்தை மாற்றிக்கொள்வதை கடினமாக்குகின்றன. குறிப்பாக இடைமத திருமணங்கள் அல்லது மிஷனரி பணிகளில் ஈடுபடுவோருக்கு. பின்னே வன்முறையும் இருக்கிறது. 2025 ஆண்டில் கும்பல் தாக்குதல்கள் அதிகரித்தன. தேவாலயங்கள் சேதப்படுத்தப்பட்டன, மசூதிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டன, வீடுகள் இடிக்கப்பட்டன. பாதுகாப்பு என்ற பெயரில் கும்பல் தாக்குதல் தொடர்கிறது. அதாவது மாடுகளை துன்புறுத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர்களை கும்பல் தாக்குகிறது. இது பெரும்பாலும் கழுத்தை நெரித்து கொலை செய்தல் அல்லது அடித்து நொறுக்குதல் போன்றவற்றில் முடிகிறது. இதற்கு எந்த பொறுப்பு கூறலும் இல்லை. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற அமைப்புகளின் அறிக்கைகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. தலைவர்களின் வெறுப்பூட்டும் பேச்சு நிஜ உலகில் தீங்கை விளைவிக்கும் ஒரு முறையான தண்டனையின்மையை அவை ஆவணப்படுத்துகின்றன. சிறுபான்மையினரே பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். மொத்த மக்கள் தொகையில் சுமார் 14% முஸ்லிம்கள், சுமார் 2.3% கிறிஸ்தவர்கள், 1.7% சீக்கியர்கள். சாதி ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிக்க மதம் மாறும் தலித்துகள் கட்டாய மீள்மத மாற்றத்தை எதிர்கொள்கின்றனர். தொலைதூர பகுதிகளில் உள்ள பழங்குடி சமூகங்களும் இதே போன்ற அழுத்தத்தை காண்கின்றனர். RSS அதன் பரந்த வலையமைப்பான விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளுடன் சேர்ந்து இந்து ராஷ்டிரா இலட்சியத்தை தூண்டும் இராணுவ பயிற்சி மற்றும் சொற்பொழிவு மூலம் இவற்றை ஒழுங்கமைப்பதாக அல்லது பொறுத்து கொள்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் ராடால அறிக்கை எல்லை தாண்டிய ஒடுக்குமுறையை சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்க மண்ணில் 2023 ஆண்டு நடந்த படுகொலை சதி வழக்கு போன்ற முந்தைய கவலைகளை எதிரொலித்து வெளிநாடுகளில் சீக்கிய எதிர்ப்பாளர்கள் மற்றும் விமர்சகர்களை குறிவைப்பதாக கூறப்படுகிறது. இது பல ஆண்டுகால ஆய்வின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. USCIRF குறைந்தபட்சம் 2020 ஆண்டிலிருந்தே இந்தியாவை CPC ஆக பரிந்துரைத்து வருகிறது. ஆனால் அமெரிக்க வெளியுறவுத்துறை இதுவரை அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த ஆண்டு RSS மற்றும் RAW மீதான தடைக்கான கோரிக்கை ஒரு கூர்மையான முன்னெடுப்பை குறிக்கிறது. மத சுதந்திர மேம்பாடுகளுடன் அமெரிக்க பாதுகாப்பு உதவி, வர்த்தகம் மற்றும் ஆயுத விற்பனையை, ட்ரோன்கள் போன்றவை
இணைக்குமாறு USCRF வலியுறுத்துகிறது. மீறல்கள் தொடர்ந்தால் ஆயுதங்களை நிறுத்த சட்டங்களை அமல்படுத்த கூட அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். இப்போது மறுபக்கத்தையும் கேள்விப்படுவோம். ஏனென்றால் சமநிலை முக்கியம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனடியாக பதிலடி கொடுத்தது. இந்த அறிக்கையை திரித்துவிட்ட ஒரு கேலிக்கூத்து என்றும் தூண்டுதலான மற்றும் சார்பான என்றும் அழைத்தது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கு வைப்பதை சுட்டிக்காட்டுகிறது. பாகிஸ்தான், வங்காளதேசம் அல்லது இந்துக்கள் துன்புறுத்தப்படும் பிற இடங்களில் உள்ள பிரச்சினைகளில் USCIRF அமைதி காப்பதையோ அல்லது மென்மையாக நடந்து கொள்வதையோ அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். மதச்சார்பற்ற தன்மையின் ஒரு கலங்கரை விளக்கமாக இந்தியா தொடர்கிறது என்றும், செழித்து வரும் பொருளாதாரத்தில் சிறுபான்மையினர் சிறந்து விளங்குகிறார்கள் என்றும் MEA வாதிடுகிறது. RSS செய்தி தொடர்பாளர்கள் இதை கலாச்சார இறையாண்மையை தாக்கும் பிரச்சாரம் என்று நிராகரிக்கின்றனர். அரசு சார்பு குரல்கள் சமூக ஊடகங்களில் USCIRF அமைப்பை எடுத்துக்காட்டுகின்றன. அதில் சார்புடையதாக குற்றம் சாட்டப்படும் ஒரு பாகிஸ்தானி அமெரிக்க துணைத் தலைவரும் உள்ளார். இதே போன்ற கூராய்வு மற்ற இடங்களில் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த பரிந்துரைகள் கட்டாயமில்லாதவை என்பதை அவர்கள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள். உண்மையான பதவிகள் டெசிக்னேஷன்ஸ் குறித்து அமெரிக்க அதிபர் தான் முடிவு செய்கிறார். ஆயினும் பங்குகள் மிகப்பெரியவை. புவிசார் அரசியல் ரீதியாக இந்தோ அமெரிக்க உறவுகள், சீனாவை எதிர்கொள்ளும் QUAD, பாரிய ஆயுத ஒப்பந்தங்கள், தொழில்நுட்ப கூட்டாண்மைகள் ஆகியவற்றின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளன. ட்ரம்ப் சகாப்தத்தின் அமெரிக்கா முதலில் என்ற கண்ணோட்டத்தின் கீழ் மத சீர்திருத்தங்கள் கோரப்பட்டால் இந்த உறவுகள் சிரமத்திற்கு உள்ளாகலாம். முதலீட்டாளர்கள் ஆளுகை அபாயங்களை உற்று நோக்குகிறார்கள். இந்திய புலம்பெயர் சமூகம் வெப்பத்தை உணர்கிறது. இந்து அமெரிக்கர்கள் கேள்விகளை எதிர்கொள்கிறார்கள். சிறுபான்மை குழுக்கள் மேற்கில் இன்னும் கடுமையாக வாதாடுகின்றன. உள்நாட்டில் இது எதிர்க்கட்சிக்கு எரிபொருளாக அமைகிறது. சுப்ரியா ஸ்ரீநாத்தே போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் இதை தங்கள் நிலைப்பாட்டின் நியாயப்படுத்தலாக கருதுகிறார்கள். காந்தி படுகொலைக்கு பிறகு 1948 சர்தார் படேல் RSSஐ தடை செய்ததை அவர்கள் எதிரொலிக்கிறார்கள். அந்த அமைப்பு ஒருபோதும் முழுமையாக நிறைவேற்றாத வாக்குறுதிகளின் பேரில் அந்த தடை நீக்கப்பட்டது. சங்க பரிவாரத்தின் நூற்றாண்டு கால முயற்சியான பெரும்பான்மைவாத அரசை நோக்கிய நகர்வு குறித்து அவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் முரண்பாடுகள் நிறைந்தவை. இந்திரா காந்தியின் கீழ் காங்கிரஸ் தான் ராதவை உருவாக்கியது. கடந்த கால அரசாங்கங்களும் அவற்றின் சொந்த சமூக கலவர தருணங்களை கொண்டிருந்தன. சிறுபான்மையினரை பொறுத்தவரை இது அச்சத்திற்கு மத்தியில் ஒரு சரிபார்ப்பு. அவர்களின் கூக்குரல்கள் உலகளவில் கேட்கப்படுகின்றன என்பதற்கான ஆதாரம் இது. ஆனால் அன்றாட அச்சுறுத்தல்களில் இருந்து உடனடி பாதுகாப்பு இல்லை. தேர்தல்களுக்கு முன்னதாக இது பாஜகவின் விக்ஷித் பாரத் கதையை எதிர்க்கும் ஒரு ஆயுதமாக மாறுகிறது. பரந்த சூழல் என்ன? சாதி மற்றும் மதம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன. தலித் கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். மக்கள் தொகை கணக்கு அச்சங்கள் திசை திருப்பலாக தூண்டப்படுகின்றன. உலகளவில் இது கேள்விகளை எழுப்புகிறது. உயர்ந்து வரும் சக்தியான இந்தியா மற்ற இடங்களில் சர்வாதிகாரங்களை கண்டிக்கும் போது இந்த ஒதுக்கப்பட்ட பட்டத்தை வாங்க முடியுமா? எனவே இது நம்மை எங்கு கொண்டு சேர்க்கிறது? இது மாற்றத்திற்கான உண்மையான அழுத்தத்தின் ஆரம்பமா அல்லது இராஜதந்திர நாடகத்தின் மற்றொரு அத்தியாயமா? இந்தியா மேலும் இறுக்கமடைந்து தனிமையை தேசிய பெருமையாக மாற்றுமா அல்லது அதன் மதச்சார்பற்ற ஆன்மாவை மீட்டெடுக்க விழித்தெழுமா? உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினர் நீதிக்காக நம்புகிறார்கள். தேசியவாதிகள் இறையாண்மையின் மீதான தாக்குதலை காண்கிறார்கள். உண்மை என்ன? மத சுதந்திரம் என்பது விருப்பத் தேர்வு அல்ல. அது எந்த ஒரு உண்மையான ஜனநாயகத்திற்கும் அடிப்படைக்கல். கேட்டதற்கு நன்றி. இந்த காணொளி உங்களை நெகிழ வைத்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உரையாடலை தொடர்வோம். அமைதி, ஒற்றுமை, அனைவருக்கும் நீதி. அடுத்த முறை சந்திப்போம்.